You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து சிறுவாபுரி போன vlog நான் போட்டிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா மறக்காமல் போய் அந்த vlog பார்த்துட்டு வாங்க. அந்த vlogல வந்து நாங்கள் இந்த கிழங்கு வாங்கியிருந்தோம். இந்த கிழங்கு ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 10 கிழங்கு 50 ரூபா அப்படின்ற மாதிரி சேல் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிழங்கு 5 ரூபா அப்படின்ற மாதிரி வரும் கணக்கில். அப்போ வந்து அந்த கிழங்க வந்து நாங்கள் 10 கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் 10 மட்டும் வாங்கினோம், நாங்கள் 20 கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எப்படி குக் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். நம்ம வந்து என்ன பண்ணணும், மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும், ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம், பட் வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இது வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்கினோம், பட் நான் வந்து ஃப்ரைடே தான் குக் பண்ணேன். இது உடனே பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் கழித்து நம்ம பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க. அதுலேயுமே வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு கட்டு வந்து அடுத்த நாளே குக் பண்ணிட்டோம். இது வந்து சரி ஓகே, இன்னும் ஒரு நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். லைட்டாக வந்து இதுவாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் அந்த அந்த கீழே கொஞ்சம் அடியில் அந்த இது மாதிரி இருந்துச்சு. அதையே வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா வந்து கத்திரிக்கோல் அதை வந்து நான் கத்தி வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு சிலது வந்து கீழே வந்து லைட்டாக அழிவு போன மாதிரி இருந்தது. அந்த அழிவு போன மாதிரி இருந்ததை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, கத்தி வச்சு அதையுமே வந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து கட் பண்ணி தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி போட்டதுனால வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து குக்கர்லேயே வைப்பாங்க நிறைய பேர். பட் வந்து குக்கர் வந்து ஒரு 10 கிழங்குக்காக ஒரு குக்கரை நம்ம கழுவணுமா அப்படின்னு சொல்லி நான் சோம்பேறித்தனப்படுவேன். நீங்களே எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் சோம்பேறித்தனப்பட்டனால வந்து ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த பானையிலே வந்து நீட்டாக கரெக்டாக நின்றுடுச்சு. ஸோ வந்து நான் அதில் வச்சு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் வந்து அந்த கொதிக்கும் போது அந்த தண்ணி வந்து உள்ளே இது பண்ணும். நிறைய பேர் வந்து அந்த உப்பு போட்ட தண்ணியை வந்து குடிப்பாங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்கும், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு. அதனால வந்து நான் யார் டேஸ்ட்டுமே வந்து குறை சொல்ல விரும்ப மாட்டேன். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சருவத்தை எடுத்துட்டேன். அந்த சருவத்தை எடுத்துட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் அது வேற என்னன்னா, ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப நீட்டாக நிற்கிது. மீதி எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி உள்ளே போயிடுச்சு. பட் ஒன்றே ஒன்று மட்டும் நீட்டாக நிற்கிது. அதை உடைச்சாலும் உடைய மாட்டேங்குது, மடங்கினாலும் மடங்க மாட்டேங்குது. நம்ம வந்து இந்த சருவத்தில் வைக்கிறது பெருசு கிடையாது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூடி வைக்கணும். கண்டிப்பாக மூடி வைக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வேகாது. இப்போ எப்படி நம்ம இட்லிலாம் வேக வச்சிங்கன்னா அதுக்கு மூடி இருக்கணும். மூடி இல்லாமல் இட்லி வேக வச்சா என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி தான் இதுவுமே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மூடியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். மூடி எங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட ஒரு க்ளோசிங் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்து அந்த க்ளோசிங் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த சருவத்தை தான் நான் சொன்னேன். இந்த சருவத்தெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த சருவத்தை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் அக்குவாவில் தண்ணியை ஊற்றி இது பண்ணிட்டேன். இந்த ஒன்று நீட்டாக இருக்கிறது தான் என்னால் முடியவே இல்லை. அது திருப்புறேன், உருட்டுறேன், எதுவும் பண்ணுறேன். பட் அது வந்து ரொம்ப என்னை மக்கார் பண்ணிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக வந்து உப்பெல்லாம் உள்ளே போட்டு எல்லாத்தையும் பண்ணி அதை நான் அடுப்பில் வச்சு முடிச்சிட்டேன். அடுப்பில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து அது வெந்துடுச்சு. அது வெந்த உடனே வந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவுமே வந்து என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கே குக் பண்ணுங்க. என்னோட பர்சனல் சஜஷன் இது. பட் வந்து இது எப்படி எல்லாம் கொஞ்ச நாள் இருக்குமா இருக்காதான்றதுலாம் எனக்கு தெரியாது.
தென் வந்து நான் வந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சேன். என்னால் பிரித்து சாப்பிட்டு வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால இந்த வீடியோ இப்படி இருக்குது. ஓகே காய்ஸ், என் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் பெல் ஐக்கன்